ஃபைனலா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப போற போக்க பார்த்தா அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுதான் அணு ஆயுத சோதனை. 2017க்கு அப்புறம் திருப்பி அணு ஆயுத சோதனையா நடத்த தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்ட்ரைட்டா ஈரானோட சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுற மாதிரி அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது கடல் வழி பயணத்தை டோட்டலா அந்த ஈரான் கிட்ட அவங்க ஈரான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீ திறந்து விடு, நாங்க போயே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லியும் தாய்லாந்தோட கப்பலை தாக்கிட்டாங்க. கீழே ஃபுல்லா கண்ணி வெடிய வச்சுட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரம் இந்தியா புத்திசாலித்தனமா செயல்பட்டு இந்தியாவுக்கு மட்டும் வழிவிடுற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேவா இருந்தாலும் என்னைக்குனாலும் இந்த அணு ஆயுத சோதனை நடக்கும் போது எல்லா நாடுகளும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. உடனே ஆப்பிரிக்கா வழியா வரனால நம்மளோட இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் இந்த ஃபர்டிலைசர்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸோட விலையும் அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம நார்த் கொரியா கிட்ட இருந்து நிறைய சாம்சங்கோட உதிரி பாகங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சாம்சங் மட்டும் இல்ல, பல கார்களோட உதிரி பாகங்கள் அவங்க கிட்ட இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகி வருது. அதுவும் பாதிக்கும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் பேசப்படுது.